சார் தமிழ்நாட்டில் சார் பள்ளி சிறுமிகளுக்கு கல்லூரி மாணவி வரைக்கும் அன்றாடம் பாலியல் சிக்கல்கள் பாலியல் வன்முறையில் பாதிக்கப்படுறது வழக்கமான ஒன்றாகி போச்சு. இதுக்கு மாநில அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை போதுமானதாக இருக்குது. அதாவது நீங்கள் உங்களோட போதுமானதாக இருக்குன்னு சொன்னால் நான் இதையோ மறைக்கிறேன், பொய் சொல்கிறேன். நான் என்னன்னா பாலியல் சீண்டல் நான் இதனுடைய வேருக்கு போக விரும்புகிறேன். காரணம் என்ன? ஒழுக்கக்கேடு சமுதாயத்தில் உள்ளே வந்துடும். போலீஸு அவுட் போஸ்ட்டில் 13 வயசு சிறுமி சென்னையில் பாலியல் வன்கொடுமைக்குள்ள ஆசிரியர்கள் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லி அப்படி இருக்கக்கூடிய குரு ஸ்தானத்தில் இருப்பவர்கள் அவங்க படிக்க வர்ற குழந்தைய பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறது மிக மோசமானது. இதுக்கு என்ன காரணம்? 67 திராவிட முன்னேற்ற கழகம் வந்த உடனே கோவில்லாம் குடியிருக்க வேண்டாம் எடுத்தாங்க. அதே மாதிரியாக அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அதை எடுத்தாங்க. கேட்டால் அது செக்குலரிசம் இல்லையா? அந்த மாதிரி எடுத்தாங்க. எடுத்ததோடு இவங்க என்ன பண்ணாங்க, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நீதி போதனை வகுப்புகள் நடந்தது. அப்போ தான் ரொம்ப பெரிய துரதிருஷ்டசாலி ஏன்னு சொன்னால் 6ஆம் கிளாஸுக்கு நான் போகிறேன், இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சிக்கு இதெல்லாம் அழிச்சிருச்சு. ஆகவே அழிவு சக்திகள் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் நம்ம ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் நீதி போதனை தமிழக பாடத்திட்டத்திலேருந்து எடுத்த தீய சக்திகள் ஆட்சியில் இருந்தால் இது நடக்குமா நடக்காதா யோசிச்சு பார்க்கணும். அதோடு மட்டும் இல்லை, ஈவேரா போன்றவர்கள், கருணாநிதி போன்றவர்கள் அவங்க வாழ்க்கை சரித்திரமே ஒழுக்கக்கேடு. அதுக்கு புஸ்தகம் எனக்கு 1000 சொல்ல முடியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட். அதனால் ஒழுக்கத்தை போதிக்கின்ற ஒரு சூழ்நிலை நாம் உடனடியாக பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்கணும். அப்போ தான் அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறையாவது ஒழுக்கமானவனாக இருப்பான். ஒழுக்கக்கேடர்கள் திராவிடியன் ஸ்டாக் அதனால் நடக்குது. அதே தமிழக அரசாங்கம் இது செய்யலைன்னா தமிழகத்தில் சட்டப்படிக்கான ஆட்சி இல்லை என்கின்ற முடிவுக்கு வர வேண்டியிருக்கும். சென்னையில் சார் பொறுக்கித்தனம் ஏன் தெரியுமா? நீங்க அழிக்கணும்னா எங்க போகணும்? வேளச்சேரியில் இருக்கிற சன்ஷைன் மாண்டிசோரி ஸ்கூலுக்கு போ. அங்க இதுக்கு முன்னாடி உட்காந்து திமுகல உப்பு போட்டு சோர்த்துங்கிற ஒத்தனாவது இருந்தா நீங்க நான் 48 திராவிட முன்னேற்ற கழக முன்னணி தலைவர்கள், TR பாலு குடும்பம், துரைமுருகன் குடும்பம், ஆற்காடு வீராசாமி குடும்பம் எல்லாரும் நடத்துகிற CBSE ஸ்கூல் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அங்கே ஹிந்தி சொல்லி கொடுக்கலாமா? நீ மத்திய அரசாங்க நிறுவனம் உங்களுக்கு பிடிச்ச உள்ள போட ரொம்ப நேரம் ஆகாது. திராவிட முன்னேற்ற கழக காலிகள் இந்த மாதிரியா நடக்க வேண்டாம்னு எச்சரிக்கை விரும்புகிறேன். இட் இஸ் தி பிரிமிஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். நீ யார் நுழைய? எப்படி அழிப்ப நீ? ஆகவே இந்த திமுகவில் காலித்தனம் அதிகமாக இருக்கு. நான் 67 65 திமுகவோட காலித்தனங்களை பார்த்தவன். அதனால சொல்றேன்னா உங்க காலித்தனத்தை நீங்க இடம் இருக்கு அழிக்கிறதுக்கு. இல்லைன்னா வீட்டில் உட்காந்துட்டே அழிக்கலாம். 500 ரூபா நோட்டில் இருக்கிற ஹிந்தி அழி பார்ப்போம். மானங்கட்டவங்களா? மானங்கட்டவர்கள். உங்க 100 ரூபா நோட்டில் 500 ரூபா நோட்டில் இருக்குல்ல, 200 ரூபா நோட்டில் இருக்குல்ல, 100 ரூபா நோட்டில் இருக்க அந்த ஹிந்தி அழி பார்ப்போம். என்ன வெக்கங்கட்ட செயல்? இதை பார்த்து கொண்டு திமுக தலைமை எப்படி இருக்குன்னு கேட்குறேன்னா, நீங்க நடத்துவீங்க ஹிந்தி சம்ஸ்கிருதம் ஸ்கூலு, வெக்கமா இல்லை உங்களுக்கு? அப்புறம் அரசு பள்ளிக்கூட குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க கூடாதுங்களா? மிக கேவலமா. அது மாத்திரம் இல்லை, நான் மகேஷ் பொய்யாமொழியை நேரடியாக சார்ஜ் பண்றேன். இப்போ நம்ம மாவட்டம் பொய்யவயல்ல ஒரு பையன் இறந்து போனானா யார் காரணம்? மகேஷ் பொய்யாமொழி காரணம். ஏன்னு சொன்னா எல்லா ஸ்கூல்களுக்கும் 600 கோடிக்கு மேலே IT டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சென்டர் ஓப்பன் பண்ணி பாடம் சொல்லி கொடுக்கணும்னு எல்லா மாநிலங்கள்லையும் இதுக்கு கணினிக்கு தனி பாட புஸ்தகம் இருக்குங்க. இங்கே தமிழ்நாட்டில் அண்டர் திஸ் இன்காம்பிட்டன்ட் பர்சன் மகேஷ் பொய்யாமொழி கணினிக்கு அறிவியல் பாடத்தில் கடைசி 3 பக்கமா? அப்போ அறிவியல் பாடத்துக்காக புக்கு போடுறதுக்கு சென்டர் கொடுத்த காசை தின்னது யார்? சரி, இப்போ எல்லா ஸ்கூலுக்கும் கணினிக்கு ஆசிரியர் தனியாக போடணும், கம்ப்யூட்டர் டீச்சர்.
அந்த ட்ரைன்டு டீச்சருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே பணம் கொடுத்துருச்சு. அதனால தான் நீங்கள் மாணவர்கள் கொடுக்குற பணத்தை கொள்ளையடிக்கிறீர்கள். அப்படிங்கிறதுனால பிஎம் ஸ்ரீ இதுக்கு முதல் 2 இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ணோம், கையேந்தி வாங்கியிருக்கீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை வந்து பிஎம்சியை நாங்கள் சேர மாட்டோம்னு சொல்கிறீங்க. ஓகே, சேரலைன்னா என்ன, அதுக்கான நிதி வராது, அவ்வளோதானே. நான் கேட்குறேன், நிதி கொடுத்துருக்கு அரசாங்கம், மத்திய அரசு ஒரு ஸ்கூலுக்கும் கம்ப்யூட்டர் டீச்சர் போடுறதுக்கு 15,000 ரூபா சம்பளத்தில் மத்திய அரசு பணம் கொடுத்துருக்கு. நீங்கள் எந்த ஸ்கூலில் குவாலிஃபைட் டீச்சர் போட்டிருக்கீங்க? எல்லா இடத்துலையும் இங்கே ஆஃபீஸ் வேலை பார்க்குறாருல டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை வச்சு கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்துங்களா, பேருக்கு பண்ணுறீங்களா? நான் கேட்குறேன் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, உங்களுக்கு ஹானஸ்டிங்கிறது எள்ளு முனை அளவு கூட இருக்காதா? திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடியன் ஸ்டாக்னா நாங்கள் பொய்யர்கள், பொய் பேசிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு இருப்பீங்களா? அதனால இந்த கல்வி துறையில் 45,000 50,000 கோடி 20 ஹெட்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்குது. அதில் ஒன்று தான் பிஎன்சி. நீங்கள் சேரலைன்னா நோ இஷ்யூ, அதுக்கான ஃபண்டு வராது. நீங்கள் சேர்ந்தால் தானே அதுக்கான ஃபண்டு வரும். மீதி 19 ஹெட்டில் ஃபண்டு கொடுக்குறோம். நான் சொல்கிறேன், கம்ப்யூட்டருக்கு கொடுத்ததை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க. யூ ஹவ் நாட் அப்பாயிண்டட் குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் இன் ஆல் தி ஸ்கூல்ஸ். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வச்சு நடத்துறீங்க. பொய்யவயல் ஸ்கூலில் எர்த்து இல்லை, கம்ப்யூட்டர் லேபுக்கு எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுத்ததுல நீங்கள் எர்த்து கனெக்ஷன் கொடுக்காதனால அந்த பையன் செத்து பண்ணணும். ஆகவே இந்த அரசாங்கம் சட்டவிரோதமான செயல்கள், பல செயல்களை ஊக்குவித்து கொண்டிருக்கிறது. அது வன்மையாக கண்டிக்கிறேன். மும்மொழி கொள்கையில் சார், மும்மொழி கொள்கையில் வந்து ஏற்றுக்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கேவியில் வந்து தமிழ் இருக்கா சொல்லி தர்றாங்களா, அது டீச்சர்ஸ் பெண்டிங் இருக்காது, போஸ்டிங் போடாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரசாங்கம் ஒவ்வொரு இதுலேயும் March 1 மாநில தலைவர் கையெழுத்து ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தையோட பேரண்ட்டை பார்த்து கேட்பேன். இது 65 இல்லை சார், அவங்கள 65 67க்கு போக வேண்டியிருக்கேன், முன்னால் போக முடியாது. ஏன் தெரியுமா? 65 67 காலகட்டத்தில் திமுக தலைவர்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தலை, அதனால உங்களால் போக முடியாது. அட்லீஸ்ட் அந்த இஷ்யூ யூ ஹேட் கிரெடிபிலிட்டி. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் நடத்துவீங்க, ஆனால் குழந்தைகள் அரசு ஸ்கூலில் படிக்கப்படாதா? இதுக்கு பேர் போக்கிரித்தனம். நான் சில வார்த்தைகள் பயன்படுத்துறதுல எனக்கு அச்சமே கிடையாது. அதனால இந்த மாணவர் விரோத, அதுவும் யாரு, பணக்கார குழந்தைகள் படிக்க காசு கொடுத்து. ஏன்னா இப்போ வந்து சன்ஷைன் ஸ்கூலில் 1 லட்சமா 1.5 லட்சமோ ஃபீஸு. என் பேத்தி அதில் நான் படிக்க வைக்க முடியாது சார். அதனால சென்ட்ரல் ஸ்கூலில் 1500 ரூபா தான் ஃபீஸ் வருஷத்துக்கு. கேந்திரிய எவ்வளோ ஃபீஸு? 1500 ரூபா. நீங்கள் சிபிஎஸ்சியில் கொடுக்குற அத்தனை ஸ்டாண்டர்டும் குழந்தை படிக்குது. ஆனால் என்னால் 1.5 லட்சம் கொடுத்து சன்ஷைன் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியுமா? கிங்ஸ் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியுமா? அந்த மாதிரி இருக்கிற என்ன மாதிரி ஏழை பாழ தமிழ் குழந்தைகளை படிக்கக்கூடாதுன்னு குறவலையை பிடிக்கிற மோசமான அரசாங்கம் தமிழகத்தில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக தீய அரசு. அதனால் நீங்கள் யூ ரெக்டிஃபை யுவர் செல்ஃப், திருந்துங்க, இல்லை திருத்துவோம். ஓகே, தேங்க்யூ.